புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 திருவசனங்கள் 13 தொடக்கம் 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பவர்கள் சிறுவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு, சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள், அவர்கள் என்னோடு உரையாட வேண்டும், அவர்களுக்கு நான் ஆசி கூற வேண்டும் என்று விரும்பியவராக தன்னுடைய பணி வாழ்விலே இருந்ததை நாங்கள் இறை வார்த்தையிலே பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் சிறுவர்களை அன்பு செய்த கடவுளாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றார். பிரியமான சகோதரர்களே, இயேசு சிறுவர்களை மிகவும் மிகவும் அன்பு செய்தார். ஏனென்றால் இறையாட்சியின் கனிகளை சுவைக்க அவர்களும் அழைப்பு பெற்றார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு நிறைவாக அறிந்திருந்தவராக இருக்கின்றார். பிரியமான சகோதரர்களே, ஒரு முறை ஒரு குழந்தையானது ஆண்டவரை பார்த்து மிகவும் நெருக்கமாக வேண்டிக் கொண்டிருந்தது. கடவுளே, எனக்கு இந்த உதவியை செய்யும் என்று சொல்லி அந்த குழந்தை கடவுளை பார்த்து மன்றாடி கொண்டிருந்ததாம். அப்பொழுது அந்த குழந்தையினுடைய தாயார் அந்த குழந்தையை பார்த்து, நீ என்ன வேண்டிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்டாராம். அப்பொழுது அந்த குழந்தை, நான் கடவுளிடம் ஒரு விடயத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றேன், அந்த விடயம் சரியாக அமைய வேண்டும், அந்த விடயம் என்னுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும், அதனால் நான் மிகவும் உருக்கமாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தை தன்னுடைய தாய்க்கு சொன்னதாம். அப்பொழுது அந்த தாய், என்ன விடயத்திற்காக நீ வேண்டிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னதாம், நேற்றைய நாளிலே எனக்கு ஒரு பரீட்சை இருந்தது, அந்த பரீட்சையிலே ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், இலங்கை நாட்டினுடைய தலைநகரம் எது என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். நான் யாழ்ப்பாணம் என்று சொல்லி எழுதிவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் அது பிழையான பதிலாக இருக்கின்றது, அந்த பதில் மாறுபட வேண்டும் என்று சொல்லி அங்கே வேண்டிக் கொண்டதாம். அப்பொழுது அந்த தாயார் மிகவும் ஒரு அதிர்ச்சி அடைந்த தாயாக அங்கே தோற்றமளித்தவராக தன்னுடைய குழந்தையை பார்த்து புன்முறுவலுடன், கடவுள் உனக்கு உதவி செய்வார், நீ பயப்படாதே, நீ பரீட்சையிலே வெற்றி அடைவார், அந்த கேள்விக்கு நீ சரியாகத்தான் விடை எழுதி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லியிருந்தாராம். அந்த குழந்தையும் உருக்கமாக தொடர்ந்தும் மன்றாடுவதை அந்த தாய் பார்த்திருந்தாராம். பிரியமான சகோதரர்களே, கடவுள் அந்த குழந்தையினுடைய செபத்திற்கு பதில் அளித்தாரோ இல்லையோ, ஆனால் அந்த சிறு குழந்தையினுடைய உள்ளத்திலே நான் கடவுளிடம் வேண்டும் பொழுது அது எனக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையை அங்கே கடவுளும் காண்கிறார், அந்த தாயும் காண்கிறார். இதுதான் பிரியமான சகோதரர்களே சிறுவர்களுடைய உள்ளத்திலே எழுகின்ற ஒரு புதுமையாக இருக்கின்றது. அதனால் தான் ஆண்டவர் இயேசுவும் சிறுவர்களை மிகவும் நெருக்கமாக அன்பு செய்தவராக இருக்கின்றார். எந்தவித வெளிவேடமும் இல்லாமல் ஆண்டவர் எங்களை அன்பு செய்வார், ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்காக இருக்கின்றார், நாங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வை எந்தவித மறுப்பும் இல்லாமல் தடையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் சிறுவர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய சிறுவர்கள் ஆண்டவர் இயேசுவின் பார்வையிலே மிகவும் அன்புக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். குழந்தைகள், அவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். குழந்தைகளை கடவுள் ஞானத்தோடு நாங்கள் உருவாக்க வேண்டும். அவ்வாறு இறை ஞானத்தோடு உருவாக்குகின்ற பொழுது குழந்தைகள் வளர வளர இறை ஞானத்திலும் கடவுள் பயத்திலும் ஆண்டவரில் நம்பிக்கையிலும் அவர்கள் வளருவார்கள். பிரியமான சகோதரர்களே,
இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் எத்தனை குடும்பங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குடும்ப சேமாலை சொல்லுவதற்கு பழக்குகின்றோம். திருப்பலிக்கு நாங்கள் மிகவும் சிறப்பாக ஞாயிறு திருப்பலிக்கு நாங்கள் எத்தனை குடும்பங்கள் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகின்றோம். எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய பிள்ளைகள் அருட்சாதன வாழ்வை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எத்தனை பெற்றோர் விரும்புகின்றவர்களாக இருக்கிறோம். மறையறிவை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் மறையறிவிலே, ஞானத்திலே, இறை உணர்விலே, இறை பயத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எத்தனை குடும்பங்கள் ஆசைப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சிறு வயதிலேயே நல்ல விடயங்களை, இறை புண்ணியங்களை, ஒழுக்கமான விடயங்களை, நல்ல அறிவை நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இறை புண்ணியங்களுக்கு எதிராக நடந்து கொள்ளுகிறோம். அருமையான சகோதரர்களே, குழந்தைகளை ஆண்டவர் இயேசு அன்பு செய்தார். ஏன் அன்பு செய்தார்? குழந்தைகள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை கொண்டவர்கள். அந்த மனநிலை குழந்தைகள் வாழுகிறார்கள் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக பெற்றோர்களாகிய நாங்கள், உறவினர்களாகிய நாங்கள், குடும்பமாக வாழுகின்ற நாங்கள் அவர்களை மென்மேலும் அந்த உணர்விலே வளர்க்க உதவி செய்ய நாங்கள் முன்வர வேண்டும். குழந்தைகளுக்கு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை அவர்கள் சமுதாயத்துக்கு செய்வார்கள் என்று சொல்லி அறிஞர் கார் மீனிங்னர் என்கின்ற ஒருவர் கூறியிருக்கின்றார். குழந்தைகளுக்கு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதையே அவர்கள் சமுதாயத்துக்கு திரும்ப செய்வார்கள். நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் நல்ல விடயங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோமா? ஒரு நாளும் குழந்தைகளுக்கு நாங்கள் கெட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பதில்லை. அவர்கள் கேட்ட வார்த்தையைத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். குழந்தைகளுக்கு தெரியாது இது கெட்ட வார்த்தையா அல்லது நல்ல வார்த்தையா என்று சொல்லி. ஆனால் அவர்கள் எதை குடும்பத்திலே கேட்கிறார்களோ அதையே அவர்கள் சொல்லுகிறார்கள், பின்பற்றுகிறார்கள். கேட்ட வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள், கெட்ட வார்த்தையை அல்ல. பிரியமான சகோதரர்களே, இதை நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே பின்பற்றி வாழ வேண்டும். குடும்ப சூழலிலே இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நாங்கள் எண்ணத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறோமோ அதையே குழந்தைகள் பின்பற்றுகிறார்கள். இறை ஞானத்தோடு அவர்கள் வாழுகின்ற பொழுது அதே ஞானத்திலே அவர்கள் தொடர்ந்தும் வாழ நாங்கள் உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் கடவுளினுடைய அந்த நிலைக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோம். கடவுள் பார்வையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்விலே குழந்தைகளை ஆண்டவர் இயேசு அன்பு செய்தது போல நாங்களும் ஆண்டவர் இயேசுவை போல எங்களுடைய குழந்தைகளை அன்பு செய்து அவர்களை இறை ஞானத்திலே வளர்க்கக்கூடிய ஆற்றலை தொடர்ந்தும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.